6 வயது ஜைன் ராயன் கொலை, பெற்றோர்கள் மீது குழந்தை கவன அலட்சிய குற்றச்சாட்டு. 13 மணி நேரம் இடைவிடாது கார்டியோவாஸ்குலர் உடற்பயிற்சியுடன் பளுதூக்கி பிரபாகரன் தேவர் சாதனை. பண்டமரானில் 4 வயது சிறுவனை துன்புறுத்திய ஆசிரியருக்கு எதிரான புகார் தொடர்பில் தாமதமாக விசாரணை நடத்துவதா? தந்தை ஏமாற்றம். ஈப்போவில் தலையில் காயத்துடன் இறந்து கிடந்த தாய், விசாரணைக்காக மகன் கைது. மலாக்காவில் பெட்ரோல் குண்டுவீச்சு, வட்டி முதலையின் கையாள் என நம்பப்படும் உள்நாட்டு ஆடவன் கைது. ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஜைன் ராயனை காயம் ஏற்படும் அளவுக்கு அலட்சியம் செய்ததாக அவனது பெற்றோருக்கு எதிராக இன்று பெட்டாலிங்ஜயா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 29 வயது ஜைம் இக்வான் மற்றும் இஸ்மானிரா அப்துல் மானாஃப் ஆகிய அவ்விருவரும் தங்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். 6 வயது ஜைன் ராயனை பராமரிக்கும் பொறுப்பை கொண்டிருந்த அவர்கள் காயம் ஏற்படும் அளவுக்கு அவரை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நண்பகல் மணி 12க்கும் டிசம்பர் 6ஆம் தேதி இரவு மணி 9:55க்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி வீட்டிற்கு அருகிலுள்ள சிற்றோடைக்கு அருகில் சிறுவன் ஜைன் ராயனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அவனது கழுத்திலும் உடலிலும் தற்காப்புக்காக போராடிய காயங்கள் இருந்தது சவ பரிசோதனையில் பின்னர் தெரிய வந்தது. இவ்வேளையில் நேற்று கைது செய்யப்பட்ட ஜைன் ராயனின் தாத்தாவும் பாட்டியும் 24 மணி நேர விசாரணைக்கு பின்னர் இன்று போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் மீது நீதிமன்ற வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை பெட்டாலிங்ஜயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் உறுதிப்படுத்தினார். தமிழ் பள்ளிகளுக்கு புத்தகம் திரட்டும் வகையில் மின்னல் பண்பலை ஜோம் சந்திப்போம் எனும் நிகழ்ச்சியை ஏற்று நடத்துகிறது. மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் பள்ளிகளில் போதுமான வாசிப்பு புத்தகங்கள் கையிருப்பு இருப்பதை உறுதி செய்யவும் ஏதுவாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கி இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழ், மலாய், ஆங்கில மொழி வாசிப்பு புத்தகங்கள் தமிழ் பள்ளிகளுக்கு அதிகம் தேவைப்படுகின்றன. புதிய புத்தகங்கள் அல்லது நல்ல நிலையிலுள்ள பயன்படுத்தப்பட்ட புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கலாம். இம்மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை மணி 8 முதல் நண்பகல் மணி 1 வரையில் RTM நுழைவாயிலுள்ள கார் நிறுத்துமிடத்திற்கு பொதுமக்கள் நேரடியாக சென்று புத்தகங்களை மின்னல் பண்பலை பணியாளர்களிடம் ஒப்படைக்கலாம். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக சேகரிக்கப்படும் புத்தகங்கள் பின்னர் தேர்வு செய்யப்படும் தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். உடற்பயிற்சி நிலையத்தை நடத்தி வருபவரான KJ பிரபாகரன் தேவர் இடைவிடாது 13 மணி நேரம் கார்டியோவாஸ்குலர் உடற்பயிற்சியுடன் பளுதூக்கி சாதனை ஏற்படுத்தியுள்ளார். பஹாங் லிப்பிஸின் மண்ணின் மைந்தரான டாக்டர் KJ எனப்படும் 27 வயது பிரபாகரன் செவ்வாய்க்கிழமை மாலையில் தொடங்கி தனது பயிற்சியை நேற்று காலை 10:30 மணி அளவில் முடித்தார். இவரது இந்த சாதனையை ஆசிய சாதனை புத்தகம் அங்கீகரித்திருப்பதாக இதன் தலைவர் செல்வராணி முத்தையா கூறினார். இந்த சாதனை ஏற்படுத்துவதற்காக கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இவர் தயாராகி வந்தார். உண்மையில் கடந்த ஏப்ரல் மாதமே இந்த சாதனையை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் குறிப்பிட்ட சில காரணங்களால் செவ்வாய்க்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் பிரபாகரன் கூறினார். மீண்டும் ஒரு சாதனையை ஏற்படுத்தி மலேசியா மற்றும் பஹாங்கிற்கு பெருமையை தேடிக் கொடுத்திருப்பதாகவும் தனக்கு பெரும் ஆதரவும் உற்சாகமும் வழங்கி வந்த தமது பெற்றோருக்கு, குறிப்பாக தாயாருக்கு இவர் நன்றியை தெரிவித்தார். கின்னஸ் உலக சாதனையை ஏற்படுத்துவதே தமது அடுத்த இலக்கு என பிரபாகரன் கூறினார். Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
கிள்ளான் பண்டமரானில் உள்ள மழலையர் பள்ளியின் ஆசிரியர் ஒருவர் தமது 4 வயது மகனை துன்புறுத்தியது தொடர்பில் தெரிவித்த புகார் குறித்து விரைந்து விசாரணை நடத்தும்படி அந்த சிறுவனின் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மே 13ஆம் தேதி தனது மகனை மழலையர் பள்ளியிலிருந்து அழைத்து வரச் சென்ற போது அவனது காதின் பின்புறம் மற்றும் கன்னத்தில் வீக்கம் மற்றும் கீறல் இருந்ததாக அந்த ஆடவர் தெரிவித்தார். இது குறித்து அந்த மழலையர் பள்ளி ஆசிரியரிடம் வினவிய போது கார் சட்டையில் மலம் கழித்து விட்டதால் அவனை கையினால் அடித்ததை அவர் ஒப்புக்கொண்டதால் அந்த ஆசிரியருக்கு எதிராக தாம் புகார் செய்ததாக 33 வயது அந்த ஆடவர் தெரிவித்தார். துங்கு ஆம்பான் ரஹிமா மருத்துவமனைக்கு தனது மகனை பரிசோதனைக்கு அழைத்துச் சென்ற போது அங்கிருந்த மருத்துவரும் அச்சிறுவன் தாக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியதாக கூறினார். இந்த சம்பவத்தினால் மீண்டும் மழலையர் பள்ளிக்கு செல்வதற்கு தமது மகன் அஞ்சுகிறான் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 3 வாரங்களுக்கு முன் இந்த சம்பவம் நடந்த போதிலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை என புகார்தாரரின் வழக்கறிஞரான ராய்ஸ்டன் தான் கூறினார். பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நியாயம் கிடைப்பதற்கு தென்கிள்ளான் போலீஸ் தலைமையகம் இந்த விவகாரத்தை விரைந்து கவனிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பேராக் ஈப்போ அஞ்சோங் பர்ச்சா முத்தாரா வீடொன்றில் பெண் ஒருவர் தலையில் காயத்துடன் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த 30 வயது ஆடவர் சிறுநீர் பரிசோதனைக்காக கைது செய்யப்பட்டதை ஈப்போ போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அபாங் ஜைனல் ஆபிடின் அபாங் ஹமட் உறுதிப்படுத்தினார். எனினும் அதனை ஒரு கொலை சம்பவமாக வகைப்படுத்தும் தடயம் எதுவும் கிடைக்கவில்லை என ஜைனால் கூறினார். அதனால் அதனை ஒரு திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. முன்னதாக 60 வயது பெண் ஒருவர் தலையில் காயத்துடன் வீட்டின் வரவேற்பு அறை கதவுக்கு பின்னால் இறந்து கிடப்பது குறித்து போலீசுக்கு தகவல் வழங்கப்பட்டது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் சவ பரிசோதனைக்காக ராஜா பெருமாய்சூரி பைனூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரை தளமாக கொண்டு செயல்படும் உரிமம் பெறாத கடன் வழங்கும் நிறுவனத்தின் ஏஜென்ட் அல்லது வட்டி முதலையின் கையாள் என நம்பப்படும் உள்நாட்டு ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். அலோர் காஜா மஸ்ஜித் தானா தாமான் மங்குவாங் கார் ஒன்றின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசியது தொடர்பில் அவன் கைதாகியுள்ளான். 25 வயதான அந்நபர் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் 1000 ரிங்கிட் சம்பளமாக பெற்றதாக நம்பப்படுகிறது. அதோடு பேராக் சித்தியவானிலும் 10,000 ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்திய வழக்கொன்றிலும் அவன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நேற்று காலை மணி 9 வாக்கில் கோலலம்பூர் தாமான் கோக்லியாங் வீடொன்றில் அவ்வாடவன் கைது செய்யப்பட்டதை மலாக்கா போலீஸ் தலைவர் டத்து ஜைனுல் சாமாஹ் உறுதிப்படுத்தினார். ஜூன் 6ஆம் தேதி அவ்வாடவன் வீசிய பெட்ரோல் வெடிகுண்டால் தாமான் மங்குவாங்கில் உள்ள வீடொன்றின் முன்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று தீக்கிரையானது. அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் செய்த புகாரை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட உளவு மற்றும் சோதனை நடவடிக்கை வாயிலாக அவ்வாடவன் கைது செய்யப்பட்டுள்ளான். சிங்கப்பூரில் வேலை செய்யும் அப்பெண்ணின் மகன் வட்டி முதலையிடம் பணம் பெற்ற தனது நண்பனுக்காக தனது வங்கிக் கணக்கு எண்ணை கொடுத்துள்ளார். எனினும் பின்னர் அந்த நண்பர் தலைமறைவாகிவிடவே வட்டி முதலை தனது மகனை துரத்தி வருவதாக அப்பெண் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக ஜைனோல் சொன்னார். அந்த வட்டி முதலையின் கையாள் என நம்பப்படும் கைது செய்யப்பட்ட ஆடவன் கடன் பெற்றவரின் வாகனம் மற்றும் வீட்டிற்கு தீ வைத்து அச்சுறுத்தும் வேலைகளில் ஈடுபட்டு வருவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனால் குற்றவியல் சட்டத்தின் 435வது பிரிவின் கீழ் விசாரணைக்காக அவ்வாடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.
அதிகாலையில் ஒரு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் சுவாசிப்பதற்கு சிரமத்தை எதிர்நோக்கிய தம்பதியரை தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் மீட்டனர். தஞ்சோங் மாலிம் ஜலன் பூங்கா அங்கேரிக்கில் இன்று அதிகாலை மணி 4:34 அளவில் உணவுப் பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்யும் 2 மாடிகளை கொண்ட கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து அருகேயுள்ள கடையில் கரும் புகையில் சிக்கிக்கொண்ட 36 மற்றும் 31 வயதுடைய ஒரு தம்பதியரும் கம்போடிய பெண் ஒருவரும் மீட்கப்பட்டனர். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த தஞ்சோங் மாலிம் தீயணைப்பு நிலையத்தின் 4 தீயணைப்பு வண்டிகளைச் சேர்ந்த 20 தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அந்த கடையின் கீழ்ப்பகுதி 60 விழுக்காடு சேதமடைந்தது. கரும் புகையினால் சுவாசிப்பதற்கு சிரமத்திற்குள்ளான தம்பதியர் உடனடியாக தஞ்சோங் மாலிம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இங்கிலாந்து லண்டனில் எளிதாக தீப்பற்றக்கூடிய திரவத்தை பயன்படுத்தி வேக கட்டுப்பாட்டு கேமராவுக்கு தீ வைத்து தப்பிச் சென்ற தம்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். உள்நாட்டு நேரப்படி கடந்த சனிக்கிழமை காலை மணி 8 வாக்கில் செட்சி நாட்ஃபாக் என்னுமிடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. இருவர் ஏணியை பயன்படுத்தி வேக கட்டுப்பாட்டு கேமராவுக்கு தீ வைக்கும் சிசிடிவி ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவு ஒன்று முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வைரலாகியுள்ளது. துணியால் முகத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் இருவர் வேக கட்டுப்பாட்டு கேமராவுக்கு தீ வைப்பதை அந்த பதிவில் காண முடிகிறது. அதன் பின்னர் கார் ஒன்றில் அவர்கள் அவ்விடத்தை விட்டு தப்பிச் செல்கின்றனர். அச்சம்பவத்தில் உயிரிழச் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. வேக கட்டுப்பாட்டு கேமராவுக்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றவர்களை உள்ளூர் போலீசார் அடையாளம் கண்டு வருகின்றனர்.